வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஜல்லிக்கட்டு வழக்கில் பொங்கலுக்கு முன்பாக தீர்ப்பு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வியாழக்கிழமை சனிக்கிழமைக்கு முன்பாக இந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. வரைவு தீர்ப்பு தயாரா இருக்கு, ஆனால் சனிக்கிழமைக்கு முன்பாக பொங்கலுக்கு முன்பாக வழங்க முடியாது, தீர்ப்பு வரும் வரை பொறுத்திருங்கள் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. கடந்த 2 ஆண்டு இதே மாதிரி தான் சொல்லப்பட்டது, கடைசி நேரம் வரைக்கும் வரும்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தப்படலை. ஆனால் 2 ஆண்டுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த முறை மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க. கட்சிகள் சார்பாகவும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்படுகிறது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இதில் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க அரசியல்வாதிகளை தங்கள் கூட சேர்த்துக்காம நடத்துறதுக்கு அவங்களா முயற்சி எடுத்து நடத்தினாங்க. இதை வச்சு பார்த்தோம்னா இது ஒரு அரசியல் ரீதியான போராட்டம் இல்லை, பொதுஜன எழுச்சி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். நிச்சயமாக மைய அரசுடைய உளவு நிறுவனங்கள் அவர்களுக்கு தகவல் அனுப்பியிருப்பாங்க. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், சில சமயங்களில் போடுறது நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் இந்த பாப்ரி மஸ்ஜித் கேஸ். பல வருடங்களாக தீர்ப்பு கொடுக்காமலே இருந்தாங்க. ஏன்னா அது நீர்பூத்த நெருப்பாக இல்லை, கனன்று கொண்டிருக்கின்ற நெருப்பாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சதுனால. இந்த விஷயத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஆவேசமும் எழுச்சியும் பரவலாக இருக்கின்றதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி போடலாம், இன்னொரு வருஷம் தள்ளி போடலாம்னு சொல்லி அரசுகள் மக்களுடைய உணர்வு சட்டம் அப்படின்னு பார்க்கும், நீதிமன்றமும் பார்க்குமா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதாவது பார்க்கறது இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. நான் தான் சொல்றேன், பாபரி மஸ்ஜித் கேஸில் ஏன் அவங்க தீர்ப்பு வழங்காம அத்தனை ஆண்டுகளும் தள்ளி போட்டாங்க? தீர்ப்பு வழங்கியிருக்க முடியுமே. கடைசியில் வழங்கின தீர்ப்பை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்தது நமக்கு தெரியும். அதில் எந்த தீர்ப்பு வந்தாலும் விமர்சனம் வரும். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் அது. இதில் there is a disconnect. அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கும் மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு உள்ள சட்ட உரிமைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதிமன்றங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நேற்று அவர்கள் 2 நாள், இன்னும் 3-4 நாட்களுக்குள்ள அந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான அந்த தேதி வருகிறது. ஜென்ரலி உங்களுக்கு ஜனவரி 17 அல்லது 18 நடத்துவாங்க. அதுக்கு பிறகும் கூட பிப்ரவரி வரைக்கும் கூட நடத்துகிறாங்க. பட் அந்த முக்கியமான ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் பாலமேடில் அந்த கட்டத்தில் நடக்குது. அதற்கு முன்பே தீர்ப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா பெஞ்ச் அவர் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் சொன்னது போல் வரைவு அறிக்கை தயாராக இருக்கிறது, ஆனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை இமீடியட் ரிலீஃப் கொடுக்க மறுத்துட்டாங்க. சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் நீதிமன்றங்கள் மக்களின் உணர்வுகளையும் கவனத்தில் கொண்டு தான் செயல்படுவாங்க. அது அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு. பட் இப்போ அதில் அடிப்படையில் ஒரு விஷயம் இது குறித்து பேசக்கூடியவர்கள், போராடுபவர்கள் கவனிக்க தவறுகிற ஒரு விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, 2014 மே 7ஆம் தேதி ஜஸ்டிஸ் KS ராதாகிருஷ்ணன் அண்ட் PC கோஷ் அவங்க அந்த நீதிபதிகள் அமர்வு ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதித்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கங்கள் நினைக்கிறேன் நான். அது ரொம்ப ஒரு டீடைல்டு ஆர்டர். அது ஸ்பீக்கிங் ஆர்டர், ரொம்ப தெளிவான ஒரு ஆர்டர். அது முதல் முறையாக கொடுத்தது 130 பக்கம். 130 பக்கம். அது ரொம்ப டீடைல்டு ஆர்டர். அது கரெக்ட், 130 பக்கம். அது அதில் அவர் பல விஷயங்களையும் அந்த நீதிபதிகள் குறிப்பாக அது ஜட்ஜ்மெண்ட்டை எழுதினது ஜஸ்டிஸ் KS ராதாகிருஷ்ணன். அவர் தான் அந்த அமர்வின் தலைவராக இருந்தார். அதில் அனிமல் சைக்காலஜி, விலங்குகளோட உளவியல் உட்பட பல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பிறகு ரெவ்யூ பெட்டிஷன் போடும்பொழுதும் அடுத்தடுத்து திரும்ப நம்ம போகும்பொழுதும் அந்த மெயின் பெட்டிஷன்லேருந்து தான் பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் அதை உடைக்கணும். அதை சப்சிக்வெண்ட்டாக இவங்களால் பண்ண முடியல. இப்போ இந்த கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ கூட அந்த மெயின் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸில் எதெல்லாம் ரைஸ் பண்ணாங்களோ அந்த ஜட்ஜஸ், அதை இவங்களால் அட்ரஸ் பண்ண முடியல. நீங்கள் பரவலாக பேசக்கூடிய கருத்து என்னென்னா, இந்த காட்சி பட்டியலேருந்து இந்த விலங்கை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நடத்தலான்றாங்க. அது முடியாது. அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ அது இன்ஹரண்ட் குரூயல்டி டு தி அனிமல்ன்றது கோர்ட்டோட கருத்து. அப்போ நீங்கள் அந்த ஆர்டரை உடைக்காமல் எதுவும் பண்ண முடியாது. அங்கே தான் சிக்கல் இப்போ மாட்டுது. இப்போ திரும்ப நீங்கள் அங்கே போய் நிற்கும் பொழுது கோர்ட்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். அதை இவங்களால் பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு சிக்கல் இந்த மாதிரி வருது. இதுக்கு 2 விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி, தடையை உடைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்கிறாங்க சட்ட ரீதியா.
இல்லைன்னா கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்ன்றீங்க. அதுவும் கன்வின்ஸ் பண்ணி உடைக்கணும். உடைக்கணும். சரி, இதை தாண்டி திரு பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி மக்களுடைய உணர்வுகள், நீதிமன்றம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னாரு. நீதிமன்றம் தானாக முன் வந்து இவங்க வைக்கக்கூடிய தீர்ப்பு ஆதாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்ல சரியா வருமா? இல்ல, அப்படி நீங்க இது பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா, நிச்சயமா இது வந்து ஒரு கல்ச்சுரல் இஷ்யூ தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மக்களோட உணர்வுகளோட ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, ரேக்லா ரேஸ் உட்பட வேற சில விஷயங்களையும் அவங்க வந்து பல ஆண்டுகளாக நடந்த விஷயங்களை அவங்க தடை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, இது ஒவ்வொரு பெஞ்சுக்கும் வரக்கூடிய நீதிபதியை பொறுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுது. இப்ப நேற்றைக்கு முன்தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து நம்முடைய நேற்றைக்கு நினைக்கிறேன், நம்ம பொங்கல் விழா அந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தில் நடக்கும் பொழுது அதில் பேசிய ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இன்ஃபேக்ட் செகண்ட் சீனியர் ஜட்ஜ் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய கலாச்சார நிகழ்வு அப்படின்றாரு. ஸோ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறது? நீங்கள் அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மக்கள் உணர்வுகளை உச்ச நீதிமன்றங்களும் அல்லது உயர் நீதிமன்றமும் எந்த நீதிபதியாக இருந்தாலும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது சராசரியாக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள தவறுகிறது என்னும்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த விஷயம் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தப்ப அந்த பெஞ்சு கேட்குறாங்க, நீங்கள் வந்து இது வந்து கிளாடியேட்டர் டைப் ஆஃப் ஸ்போர்ட் இட்டாலியில் நடந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது, நீ வேணும்னா வந்து வீடியோ கேம்ஸில் ஆடுங்கன்றாங்க. அப்போ இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து நீதிமன்றங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றது தான் பிரச்சனை. இப்போ ஒரு வருஷம் நடுப்புற போன இதே மாதிரி கடந்த ஆண்டு நம்ம இதே மாதிரி விவாதித்தோம், கடந்த ஆண்டு இதே மாதிரி நடக்க முடியாமல் போச்சு. இந்த ஒரு வருஷம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசி ஒரு வாரத்தில் வந்து நம்ம முட்டிட்டு நிற்கிறோம். இன்னொன்று, இதை மீறி நடத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற கொஸ்டின் இப்போ வருது. இதை வந்து ஏற்கனவே நம்முடைய பிஜேபி நண்பர்கள் இங்கே இருக்கவங்க மீறி நடத்தினா நாங்கள் ஆதரவு தெரிவிப்போன்றாங்க, பாமகலேருந்து சொல்கிறாங்க, பலரும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் உச்சநீதிமன்ற தடையை மீறி நடத்துனீங்கன்னா யார் மாட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் சீஃப் செக்ரட்டரியும் தான் மாட்டுவாங்க. மீறி நடத்துவோம்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல மீறி நடத்தி இருக்கிறாங்க. காவல்துறை சார்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மீறி நடத்துறது கூட ஒரு விதமான போராட்டம் தான், தடையை மீறி நடத்துவது கூட ஒரு விதமான போராட்டம் தான் அப்படின்னு இலகணேசன் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தரப்புலையும் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா இவங்களுடைய ஸ்டேட்ஸ்மெண்ட் எடுத்துக்கிறதா எப்படி பார்க்குறது? இப்போ மராட்டிய மாநிலத்திலேயும் வந்து உரியடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதையும் எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு வருஷம் இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நடத்தின உடனே அங்கே அடையாளம் காண இயலாத 60 பேர் மேலே கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து தெரியாமல் போயிடும். அதாவது இந்தியா வந்து பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்ததுன்னா இது மாதிரிப்பட்ட தீர்ப்புகள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குழுமத்துக்கும்னு சொல்லி சில கலாச்சார அடையாளங்கள் இருக்குது. அந்த கலாச்சார அடையாளங்களை வந்து நீங்கள் வந்து இந்த காளை மாடுகளை துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்கள். ஆனால் காளை மாடை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டே நடத்தக்கூடாது, சேவலை வச்சு ஒரு ஸ்போர்ட்டே நடத்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ குதிரை ரேஸ் மட்டும் ஏன் நடத்துறீங்கன்னு எல்லாருமே குதிரை ரேஸில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, உண்டை கொடுத்து ரொம்ப வேகமாக ஓட விடுறாங்க, அந்த குருவல்ட்டி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவல்ட்டியெல்லாம் நடக்கிறதுக்கு அங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தணும்னு சொல்லலாமே ஒழிய குதிரை ரேஸில் ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து நடத்தக்கூடாது. இப்போ ஒரு நீதிபதி வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்துக்கிட்டு ஏன் சிங்கத்து கூட போராட வேண்டியதானே அப்படி சொல்றதெல்லாம் வந்து அந்த இருக்கையுடைய மாண்புக்கு சரியான சொற்கள் கிடையாது. இது வந்து நிச்சயமா இந்த தமிழக மக்களுடைய உணர்வுகள் என்னங்கிறதையே புரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் வந்து நினைக்க வேண்டியிருக்கும். உண்மை, அவர் சொல்றது கரெக்ட். இவ்வளவு இனங்கள், இவ்வளவு மொழிகள், இவ்வளவு கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வந்து நீங்கள் பிளாங்கெட்டாக வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அதுதான் இப்போ யதார்த்தம் போது நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த கேள்வி அங்கே தான் வருது. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து உரியடி வந்து மகாராஷ்டிராவில் வந்து நடக்குது. இவங்க வந்து முகம் தெரியாதவர்கள் மேலே வந்து அன்னோன் பீப்புள்னு ஒரு 60 பேர் மேலே கேஸ் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ மாடை வந்து இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கடலூர் ஐ திங்க் சீமான் அவங்க கட்சியிலேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்க அப்போ வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நீங்கள் வந்து பேசிக்கலி அலங்காநல்லூர், பாலமேடு அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து ஃபார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு பிடிக்கிறது எந்த அளவுக்கு முறையாக இருக்குன்னா அந்த ரிங்குக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க. அதை முறையாக செஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த 2009 வந்து திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு பிறகு வந்து அந்த காளைகளையும் செக் பண்ணுறாங்க. அதை போட்டியில் கலந்துக்கிறவங்க வந்து அவங்க குடிச்சிருக்காங்களா அவங்களும் முழு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பட் அதையும் மீறி வந்து அந்த 2014ஆம் ஆண்டு சட்டத்தில் நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 2014ஆம் ஆண்டு சட்டத்தில் வந்து அவங்க முதல்ல பண்ணது வந்து 2009ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டத்தையே வந்து ரத்து செய்கிறாங்க.
அந்த 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 இதையே ரத்து பண்ணிட்டு தான் அதுலேருந்து இந்த ஆர்டர் வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ மீறி நடத்தினா என்ன நடக்கும்ன்றது தான் இப்போ கொஸ்டின். இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் சிலர் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று கடலூரில் நடந்த மாதிரி ஒரு மைதானத்துக்குள்ளே மாடு ஓடுது, அது பின்னால் 10 பேர் ஓடுறாங்கன்னா அதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்னு தெரியல. நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக இப்போ கடலூர் இதில் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூரில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே எங்கள் ஸ்பாட்டில் இருப்பார், போலீஸ் எஸ்பி இருப்பார். அந்த மாதிரி கட்டமைப்பு ரீதியாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பட் அங்கங்கே ஸ்பொராடிக்காக நடந்துன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிற மாதிரி உரி அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் நீங்கள் தடுக்க முடியாது. இது எப்படி இப்போ அரசால எப்படி இதை வந்து கட்டுப்படுத்த முடியும்? இப்போ நீங்க அரசுல உயர் பதவியில் இருந்திருக்கிறீங்க, உங்க அனுபவத்துல சொல்லுங்க. இப்ப 60 பேருங்கிறது ஒரு இடம், இப்ப இதே நிறைய இடங்கள்ல நடக்கிற போது அரசுக்கு வந்து மக்களுடைய உணர்வு ரீதியா இதை பார்க்கணுமா, இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சட்ட ரீதியாக இதை பார்க்கணுமா? ரெண்டையும் பார்க்கிற போது மிகப்பெரிய சிக்கல் இருக்குமே அரசுக்கு. இல்லை, இதில் அரசுக்கு வந்து சிக்கல் இருக்கிறது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாடுகள்னு சொல்லி இது எங்கே வந்து டெமோக்ரஸி முதிர்ச்சி அடைந்ததாக நம்ம நினைக்கிறோமோ அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுஜன அபிப்பிராயம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொதுஜன அபிப்பிராயத்துக்கு உட்பட்டு தங்களுடைய சட்டத்து மாறுதல்களை வந்து செய்கிறாங்க. உதாரணமாக இந்த வைஃபையை பார்த்துக்கிட்டே ரோட்டில் நடக்கிறதுங்கிறது வந்து ஆக்சிடென்ட் வரும். அப்போ வைஃபையை பார்த்தா ஜெயில் தண்டனைன்னு அவங்க சொல்லலை. அவங்க சொன்னாங்க வைஃபைக்குன்னு தனியாக ட்ராக் போட்டுறோம், நீ அங்கே நடந்துக்கிட்டே பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு பொதுமக்களுடைய விருப்பத்தை வந்து ஏற்றுக்கிறது. மக்களுக்காக சட்டங்கள், மக்களுக்காகத்தான் சட்டங்கள், சட்டங்களுக்காக மக்கள் இல்லை. அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதில் எப்போ சிக்கல் வரும்னா இந்த உரியடிச்சதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை, அவங்க ஒன்றும் செய்யலை. காவேரியில் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க, அங்கே தண்ணி கொடுக்கல, அதுக்கப்புறம் யாருக்கு என்னமோ ஆகலை. இதை மட்டும் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸ் எடுத்து அதில் உள்ளவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வான்னு கேட்டால் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மனநிலை வரும். அப்போ நாங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீ தப்பு கண்டுபிடிப்பியா அப்படின்னு சொல்லி மனநிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு வந்து நிச்சயமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இந்த உணர்வு சரிதானா? இல்லை, அவர் சொல்றது கரெக்ட், லாஜிக்கலி கரெக்ட். ஆனால் நமக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போ கர்நாடகா அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுத்தும், என்ன சொல்ல போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை. அதில் நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மறுப்பது என்பது 2 மாநிலங்களையும் பாதிப்பது. ஆனால் உரியடி என்பது ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்துக்குள்ளே ஜல்லிக்கட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அது எத்தனை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அரசுகளும், அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் தலைமையும் அங்கே இருந்தது. இங்கே இருக்குதா? நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி டிஃபை பண்ணுறீங்கன்னா அது வந்து யாரோ தெருவில் போகிற 4 பேரோ அல்லது கடலூரில் ஒரு 30 பேர் மாடு பின்னால் ஓடுறதோ கிடையாது. ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து எதிர்த்து பண்ணுறீங்கன்னா அதை லீட் பண்ணுறதுக்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எங்கே இருக்குது? ஆளுங்கட்சியிலும் இதில் கிடையாது, எதிர்கட்சியிலும் கிடையாது. இதுதான் உண்மை. தலைவர்கள் பேசுவாங்க. நம்முடைய பிஜேபி தலைவர்கள் கூட என்ன பேசுறாங்க, யாருன்னா ஆதரிச்சா தனிப்பட்ட முறையில் ஆதரவுன்றாங்க. ஏன் ஸ்பாட்ல வந்து அவங்க செய்ய முடியுமா? அதை அல்லது திமுகவில் செய்ய முடியுமா, அல்லது ஏடிஎம்கேல செய்ய முடியுமா? உங்களுக்கு அது எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கிறாங்க, அது ஒரு வாதமா இருக்கு. ஆனா சுப்பிரமணிய சாமியும் விலங்குகள் நல வாரியமும் இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக ஜல்லிக்கட்டு நடத்தினா குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும். அது சரிதாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இவங்க பீட்டா விடுங்க. இந்த சுப்பிரமணிய சாமி வந்து காவேரிக்கு தண்ணி கொடுக்காத போது எங்கே போனாரு? உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஒரு மாநில அரசை வந்து சொல்லிச்சு கொடுக்க மாட்டோம், சரி அது செய்யணுச்சு. அந்நேரமே ஒரு கருத்து சொல்லியிருக்கணும்ல. அப்போ இவருக்கு வசதியான கருத்துக்களை மட்டும் இந்த கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துறாருன்னு தான் நம்ம யோசிக்க. சுப்பிரமணிய சாமியும் ஒரு கட்சி ரீதியாக உள்ளவருன்னு கூட நீங்கள் அதை வந்து நிராகரிச்சலாம் அந்த கருத்தை. நீங்கள் விலங்குகள் நல வாரியமும் அதே தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த பீட்டாவை தானே சொல்கிறீங்க? இல்லை, அனிமல் வெல்ஃபேர், ஆமாம், வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதாவதுங்க இப்போ இதில் வந்து பிரிட்டிஷ் அரசு ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அரசு அப்படின்னு இருந்தால் கூட அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு. அவங்க நம்மளை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஆனால் ஆட்சியில் வந்து ஒருங்கிணைப்பு இருந்தது, ஹார்மோனியஸ் தாட் இருந்தது அவங்களுடைய ஆட்சியில் வந்து. அது மக்கள் நலன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, மக்கள் விரோத சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒருங்கிணைப்பு இருந்தது. இன்னைக்கு உள்ள மத்திய அரசாகட்டும் மாநில அரசுகளாகட்டும் ஒரு துறை சொல்றதுக்கும் இன்னொரு துறை சொல்றதுக்கும் இவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்பு இல்லை. இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டு சொல்கிறத வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுக்காக அன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க? அந்த ஆர்டர் வந்து இவங்க இது பண்ண டிசோன் பண்ணாங்களே. அனிமல் வெல்ஃபேர் போர்டு அந்நேரம் தானே இருந்தது, அதை மீறித்தானே இவங்க கொடுத்தாங்க. அப்போ எங்கே வந்து ஒரு துறைக்கு இன்னொரு துறைக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இருக்குது? அதான ஜனநாயகம். எல்லா துறையில இருந்தும் ஒரே மாதிரி ஜனநாயகம்ங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கு உரிமை உள்ளது ஜனநாயகம். ஆனால் ஒரு அரசுங்கிறது எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிட்டு இத்தகைய வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி தீர்மானிச்சா அரசுடைய எல்லா துறைகளும் அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணத்தான் செய்யணும்.
அப்படி இல்லைன்னா அரசு வந்து எங்க நடக்கும்? நம்ம பல சமயங்கள்ல வந்து உதாரணமா உட்கட்சி ஜனநாயகம் நிச்சயமாக இருக்க வேண்டியது அரசியல் கட்சிகளிடத்தில் மற்றவர்களோட அதிகமா. நீங்க பாருங்க, இந்திய நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு உள்ள உள்கட்சி ஜனநாயகமே இருக்காது. அங்கதான் இருக்கணும். எங்க இருக்கணும் அங்க இருக்காது. அரசுங்கிறது ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தில் வந்து நீங்க சொல்லுவீங்க எல்லா ஜனநாயகத்தையும் கொண்டு வா. அப்ப என்ன அர்த்தம்? யாரும் எதையும் கவனிக்க மாட்டோம், உங்க சட்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அப்படி இருக்க முடியாது. சட்டம் சொல்லி போடும்போது முதல்ல மக்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு இணங்க எப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சொல்லி முதல்ல யோசிக்கணும். இல்ல, உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரிக்கிற போது மனிதர்களுக்காக பேசுறதுக்கு அவங்க சார்பா நீங்க வாதங்களை வைக்கிறீங்க, விலங்குகளுக்காக பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவங்களுடைய சிரமங்களையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா உச்சநீதிமன்றமும் சொல்லுது. அவங்க தரப்பு சிரமங்கள், விலங்குகள் தரப்பு பிரச்சனைகளை வந்து அந்த போர்டு வைக்கிறது அப்படிங்கிறத நாம எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும்? மறுபடியும் இதே கேள்வி தான் கேட்பேன், அந்த போர்டு ஏன் குதிரை ரேஸை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்குது? அவங்க ஏன் சூசியா இருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. இன்னொன்று வந்து அந்த விலங்குகளுக்காக யார் பேசுவாங்கன்னு நீங்க கேட்கறது எடுத்தெடுப்புல பார்க்கும்போது ஒரு ரொம்ப நியாயமா படலாம். பட் அதில் ஒரு எலிட்டிஸ்ட் வியூ இருக்குது. சொன்ன மாதிரி வந்து ஏன் வந்து நீங்கள் குதிரைகளுக்காக பேசலை, யானைக்காக ஏன் பேசலை? அப்புறம் இதில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அதாவது வந்து ஒரு மாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்போர்ட்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுவதற்காக ஒரு கவர்மெண்ட்டையே, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டையே டிஸ்மிஸ் பண்ணணுன்ற லெவலுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா இந்த அராஜகம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர் சொன்ன மாதிரி வந்து இப்போ காவிரியில் தண்ணி விட மாட்டேன்றாங்க. உங்களுக்கு வந்து 2 மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுவாது ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை. அப்பொழுதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குரல்கள் எழாமல் ஏதோ சில 100 பேர் மட்டுமே சில 100 மாடுகளும் சில ஆயிரக்கணக்கான மனிதர்களும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணணுன்ற அளவுக்கு இவர்களுக்கு கோரிக்கை வலுக்கிறது என்றால் இந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து நீங்கள் அட் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மக்கள் உணர்வுகளுக்கு மீறி நீதிமன்றங்கள் போயிட முடியாது. பட் துரதிருஷ்டவசமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திரும்பவும் சொல்ல வற்புறுத்துவது, உரியடியிலையும் ரேக்லாரேஸ் போன்ற விஷயங்களையும் வந்து அந்தந்த மாநில அரசுகளுக்கு ஏன் அவங்களால அந்த ஸ்டேட்டில் அவங்களால மீற முடிஞ்சதுன்னா அங்கே இருந்த பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு அந்த துணிச்சல் இருந்தது. இங்கே அது இல்லை. அப்போ நீங்கள் வந்து அடிப்பணிந்து தான் போக வேண்டும். சட்டப்பேரவை கூட்டம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முதல் சோதனை அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூடக்கூடிய முதல் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் சட்டமன்றம் கூடுகிறது. ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கூடக்கூடிய முதல் கூட்டம் ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன். ஆகஸ்டில் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 6 மாதங்களுக்கு உள் கூட்டம் கூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைகள், இந்த ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்து இது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அவர் இதற்கு முன்பு 2 முறை அவர் வந்து பொறுப்பு முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டமன்றங்களை நடத்தியிருக்கிறார். இந்த முறை வந்து ஒரு ஃபுல் டைம் சீஃப் மினிஸ்டராக அவர் வந்து இதை எதிர்கொள்ளப் போகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து முதலமைச்சர் வந்து நமக்கு ரெகுலர் முதலமைச்சர் இருக்கார், ஆனால் ஆளுநர் வந்து ஒரு பொறுப்பு ஆளுநர் தான் இருக்கார். இவ்வளவு நாட்கள் பொறுத்தும் மத்திய அரசு ஏன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு, அதுவும் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு ஃபுல் டைம் கவர்னரை ஏன் அவங்க போடலைன்னு தெரியல. ஒரு ஃபுல் டைம் கவர்னர் இல்லாமல் இன்னொரு மாநிலத்திற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒரு பெரிய மாநிலத்தில், மற்றொரு பெரிய மாநிலத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது என்பதெல்லாம் வந்து நிச்சயமாக அரசியல் ரீதியாக ஒரு சரியான போக்கு கிடையாது. எதற்காக மோடி அரசாங்கம் இங்கே ஒரு ஆளுநரை நியமிக்காமல் இருக்கிறது? இவ்வளவு நாட்கள் கழித்த பிறகும் நியமனம் இல்லாமல் இருப்பதும் அவர் தான் வந்து உரையாற்றப் போகிறாரா என்று தெரியவில்லை. ஏன்னா 10 நாளுக்குள்ள அவங்க ஆளுநர் கூட மாற்றலாம் நினைச்சாங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தான் உரை நிகழ்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மரபு மீறின விஷயம் பார்க்குறீங்க? மரபுன்னு நான் சொல்லலை, மரபு மீறின விஷயம் நான் சொல்லலை. பட் மரபுன்றது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அரசு வெறும் வந்து நிர்வாகன்றது வந்து வரவு செலவு கணக்கு பார்க்கறது மட்டும் கிடையாது. ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறதுன்றது வந்து வரவு செலவு கணக்கு கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஆளுநர் உரை என்பது வந்து ஆளும் கட்சியுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அது அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த இவ்வளோ பெரிய மாநிலத்திற்கு வந்து நீங்கள் வந்து இத்தனை காலமாக நீங்கள் ஏன் பொறுப்பு ஆளுநர் நியமித்திருக்கிறீர்கள்? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வந்து ஏதாவது சிக்கல் வந்துன்னா குழம்புனக்கோட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறாங்களா? எதை வைத்து தமிழகத்திற்கு ஒரு முழு நேர ஆளுநரை இவ்வளவு நாட்கள் கழித்த பிறகும் இவர்கள் நியமிக்காமல் இருக்கிறார்கள்? அதற்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தொடரை? ஒரு பொறுப்பு ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி உரை நிகழ்த்தி இருக்கிறார் உங்களோட அனுபவத்தில்?
எனக்கு தெரியல, சரியாக தெரியல. ஆனால் பொறுப்பு ஆளுநருக்கு வந்து ஆளுநர்களுடைய முழு அதிகாரங்களும் உண்டு. அதனால் வந்து இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு இதுவரைக்கும் ஒரு ஆளுநர் வந்து முழுநேர ஆளுநர் நியமிக்காமல் விடுறதுங்கிறது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கும்போது நண்பர் திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி இதில் பிரச்சனை கிடையாது, இவர் நடத்த முடியும். இதில் சட்டசபையில் வந்து முதல்வர், அது எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, இவர்கள் இருவருக்கிடையே எப்படிப்பட்ட விவாதங்கள் நடைபெறப் போகின்றன, அதை முதல்வர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. திரு மணி அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி விவசாயிகள் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது தவிர டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் இருக்குது, இது மாதிரி குடிநீர் பிரச்சனை தமிழகத்தில் மிக சிக்கலான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு நினைவு இருக்குது, செய்தித்தாளில் செய்தி வந்திருந்தது. இதில் முதல்வர் வந்து பொறுப்பு முதல்வர் அந்த காலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தது. அந்நேரம் எல்லா இடத்துலையும் அதிமுக ஜெயிச்சிருந்தது, பெரிய குளத்தில் தோற்று போயிட்டாங்க. அப்போ அதை பற்றி அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டபோது எக்ஸ்டெம்போர் அவர் வந்து உடனடியாக அவர் சொன்னது, நான் என் தோட்டத்தை காவல் காக்க சென்று கொண்டிருந்த பொழுது என் கொல்லைப்புறத்தில் கொள்ளையிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னதாக நான் செய்தியில் படித்தேன். அப்போ அவருக்கு வந்து அரசியல் திறமை இருக்கிறது, அவர் நிச்சயமாக வந்து எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் பெருசு, எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு பார்க்கணும். ஓகே, திறமை இருக்குன்னு சொல்கிறாரு. சமீபத்திலே நம்ம பார்த்தோன்னா வர்தா புயலுடைய அவருடைய எடுக்கப்பட்ட முயற்சிகள், நடவடிக்கைகள், அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் பேசப்பட்டது. இப்போ ஆந்திராவில் போய் தண்ணீருக்காக பேசினது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அவர் இதை எப்படி எதிர்கொள்வார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், முதலமைச்சருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அவர் இதை நன்றாக எதிர்கொள்வார். ஏனெனில் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருப்பது, ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது என்பது இது முதன்முறை அல்ல. 2001 செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 2002 மார்ச் 2ஆம் தேதி வரையிலும், அதே போன்று 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 2015 மே 22ஆம் தேதி வரையிலும், இதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம், 2 ஆண்டு இடைவெளியில் 14 ஆண்டு இடைவெளியில் ஓராண்டு காலம் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆகவே இது 3வது முறை தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல வாரதா புயல் அவருடைய செயற்பாடுகள், அதற்கு பிறகு இந்த ஒரு மாதத்தில் கூட வந்து அவர் நன்றாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், தனிப்பட்ட ஓபிஎஸ்க்கு அதற்கான வல்லமை, அந்த எபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. சிக்கல் எங்கே வருதுன்னா, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில சூழல்களால் அவருக்கு பிரச்சனை உள்ளேருந்து வருது, வெளியிலேருந்து வரல. அவருடைய பிரச்சனை எதிர்க்கட்சிகளிடமிருந்தோ ஊடகங்களிடமிருந்தோ, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசிடமிருந்தோ கூட கிடையாது. அவருடைய பிரச்சனை அவங்க கட்சிக்கு உள்ளே இருந்து வருகிறது. அந்த சவாலை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார், எந்த அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும், நிர்வாகத்தை கையாளுவதற்கும் சட்டமன்றத்தை நடத்தி செல்வதற்கும் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்படும் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். கட்சிக்குள்ளேருந்து அவருக்கு அழுத்தம் வராதா பார்க்குறீங்களா? திமுக அதிமுக எப்படி செயல்பட போகுது, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்பட போறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் முதலமைச்சர் சந்திக்கிறார், இவங்க தரப்புல கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதே மாதிரி இவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளும் நல்லா இருக்கிறதா அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எதிர்க்கட்சி தலைவர் கூட பல ஆண்டுகளுக்கு அப்புறம் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கொஞ்சம் சுமூகமாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அதனால் வந்து இந்த நல்லுறவுங்கிறது வேறு, தனிப்பட்ட முறையில் நல்லுறவு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நல்லுறவுங்கிறது வேறு, அரசியல் ரீதியான போராட்டங்கள்ங்கிறது வேறு. இப்போ என்ன எவ்வளோ நல்ல உறவு இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை வச்சு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கலாமா அப்படின்னு பார்க்குறது தான் எதிர்க்கட்சிகளுடைய முக்கியமான பணி. அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அதனால் உள்ள வந்து சட்டமன்றத்தில் வந்து விவாதங்கள் வந்து சூடு பறக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு சுருக்கமான ஒரு பாயிண்ட், அதாவது வந்து இதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, பல அமைச்சர்கள், உங்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த சில அமைச்சர்கள் உட்பட வந்து எங்களுக்கு சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள், ஒரு வாரமாக அந்த பேச்சு குறைஞ்சிருக்குது. ஆகவே இந்த அமைச்சர்கள் அதே தோனியில் சட்டமன்றத்திற்குள்ளே பேசுவார்களா, வேறு மாதிரி பேசுவார்களா? ஏனெனில் ஒரு அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. கேபினட் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ்னுவாங்க. ஒரு அமைச்சரவையில் இருந்து கொண்டு வேறு ஒருவரை தலைவராக, எங்களுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு அமைச்சர் சொல்லுவதும் அதை முதலமைச்சர் அனுமதிப்பதும் என்பது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்க முடியாது. இந்த அமைச்சர்கள் இந்த பிரச்சனையில் புதிய முதலமைச்சராக வேறு ஒருவர் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசுவார்களா இல்லையா என்பதையும் இந்த கூட்டத்தொடரில் நாம் கவனிக்க வேண்டும். சசிகலாவை வீழ்த்த தீபாவை தூண்டிவிடும் பாரதிய ஜனதா அப்படின்னு திராவிடர் கழக தலைவர் திரு கீரவேணி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஏற்கனவே இனமான பகைவர்கள்ட்ட இருந்து தமிழகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சசிகலாவுக்கான ஆதரவை அவர் வெளிப்படுத்தினார். இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்காரு, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், நேற்றுக்கு தமிழ் ஹிந்துவில் வந்திருக்க அந்த பேட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு பேட்டி தான். அது
ஏன்னா கேள்வி வந்து தீபாவா சசிகலாவான்னு வருது. அவர் முன்பு வைக்கப்படும் பொழுது வீரமணி அவர்கள் அவருடைய கருத்தாக வந்து அவர் வந்து லாஜிக்கலாக எதனால் சசிகலாவை டிஃபெண்ட் பண்ணுறன்றதை தெளிவாக அவர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து முழுவதும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் அது மட்டுமே பாலிட்டிக்ஸான்னு பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து தீபாவுக்கு என்ன, அவருக்கு அரசியல் ரீதியாக வருவதற்கு தீபாவுக்குள்ள அரசியல் தகுதிகள் பற்றி அவர் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விகள் முற்றிலும் ஒதுக்கி தள்ள முடியாத கேள்விகள். இன்று சசிகலாவை எதிர்ப்பவர்கள் தீபாவை ஆதரிக்கிறார்கள் என்பது வந்து வினோதமான ஒன்று. எந்த காரணங்களுக்காக சசிகலாவை எதிர்க்கிறார்களோ அதே காரணங்கள் அதை விட பல மடங்கு அதிகமாக தீபாவை எதிர்ப்பதற்கு இருக்கும் பொழுது தீபாவை சிலர் ஆதரிப்பது என்பது புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லும் விதத்திலும் திராவிட கழக அரசு சொன்னது புரியலே, திரும்ப சொல்ல முடியுமா? தீபாவை எதிர்ப்பவர்கள், சசிகலாவை எதிர்ப்பவர்கள் வந்து தீபாவை ஆதரிக்கிறார்கள். ஆனா அவங்களை எதிர்க்கிறதுக்கும் வலுவான காரணங்கள் இருக்குங்கிறது நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக சசிகலாவை எதிர்ப்பதற்கும் கடுமையான காரணங்கள் இருக்கின்றன, தீபாவை எதிர்ப்பதற்கும் கடுமையான காரணங்கள் இருக்கின்றன. லாஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா அரசு, நான் வந்து தர்க்கவியல் ரீதியா நான் சொல்றேன். நான் நீங்க வந்து ஒரு அரசியல்ல இல்லாதவர், ஒரு கட்சியில வந்து அவர் எந்த உறுப்பினராக எந்த கட்டத்தில் இருந்தார் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து அரசியலில் திடீர்னு வந்து ஒரு முதலமைச்சரின் மரணத்திற்கு பிறகு வந்து செல்வாக்குமிக்க முதலமைச்சரின் மரணத்திற்கு பிறகு வந்து அவர் தலைவராக வரலாமா வரக்கூடாதா, இது வந்து குடும்ப அரசியல் நீட்சி என்று நாம் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வாதங்களில் இருக்கக்கூடிய தர்க்கவியல் ரீதியான காரணங்களை நாம் மறுக்க முடியாது. நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய நியாயம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் அது அந்த கட்சி வந்து 136 எம்எல்ஏக்கள் வந்து முழுவதுமாக எங்களுக்கு அவர் தான் தலைவர் என்று சொன்ன பிறகு அங்கே நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஆனால் சசிகலாவை எதிர்ப்பவர்கள் எதன் பொருட்டு தீபாவை ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு லாஜிக்கலாக ஒரு காரணத்தை கூட சொல்லலை. அந்த இடத்துல தான் வந்து திரு கி வீரமணி அவர்களுடைய பேட்டி வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் சொல்றதுல ஒரு இன்ஹெரண்ட் லாஜிக் இருக்குன்னு நான் சொல்றேன். அவர் முழுவதும் அவர் சொல்றது சரி தப்புன்ற அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நான் போல, அது பெரிய விவாதம் அது. ஆனால் வீரமணி அவர்களுடைய பேட்டியில் இருக்கக்கூடிய லாஜிக் வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தீபாவை முன்னிறுத்துறதுங்கிறது இந்த தமிழக அரசியலை வந்து இன்னும் கீழான நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சி. அந்த பெண்ணுக்கு வந்து என்ன அரசியல் அறிவு இருக்கிறது, என்ன அரசியல் போராட்டங்கள் இருந்திருக்காங்க, எந்த அரசியல் கட்சிகளை பற்றி புரிஞ்சிருக்காங்க, எதுவுமே. நான் வந்து மறைந்த முதலமைச்சருடைய உறவினருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்து போட்டி போட முடியாது, அல்லது அந்த கட்சியை வந்து நான் எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்க முடியாது. இப்போ இவர் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஏறக்குறைய 50 வருஷம் அவர் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு. 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த செயல் தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அவர் இவருடைய கலைஞருடைய மகன்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை முன்னிறுத்தி எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து அஷ்யூர் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா அதே பெரிய தவறு. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான முன்னணுவும் இல்லாத ஒருத்தங்க வந்து மறைந்த முதலமைச்சருடைய உறவினர்கள் ஒரே காரணத்துக்காக அவரை முன்னிறுத்துவது என்பது அப்படி முன்னிறுத்தவர்களுடைய அரசியல் ஞானத்தையும் சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது. இல்லை, இது மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறோம். தகுதி இருக்கா? போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி தலைமை தாங்கி இருக்கிறாங்களா? பங்களிப்பு கொடுத்துருக்கிறாங்களான்னா அந்த கேள்வி எல்லோருக்கும் தானே பொருந்தும், பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும் இல்லையா? இப்போ இவங்க வந்து இந்திரா காந்தி வந்து ஏறக்குறைய 17 வருடங்கள் வந்து ஜவஹர்லால் நேருடைய உதவியாளராக வீட்டில் இருந்தாங்க. அவங்கள வந்து இவங்க வந்து முதல்ல காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக வந்து போட்ட பொழுதும் அவங்க வந்து ஜவஹர்லால் நேருடைய மகள்ங்கிற ஒன்றை தவிர வேறு எந்த தகுதியும் அன்னைக்கு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து அனுபவம் பெற்றாங்க. அதுக்கப்புறமும் அவங்க நேரடி அரசியல் இருந்ததில்லை. ஜவஹர்லால் நேருடைய வீட்டில் வந்து ஹோஸ்டஸாக இருந்தாங்க, அஃபீஷியல் ஹோஸ்டஸாக இருந்தாங்க. அப்போ அந்த இதை நீங்கள் ஏற்றுக்கிட்ட, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா 33 வருஷம் வாழ்வுலையும் தாழ்வுலையும் கூட இருந்தாங்க அப்படிங்கிற அந்த வாழ்வு தாழ்வு கூட இருந்தாங்கிறது ஒரு தகுதி தான். தகுதியின்மை நிறைய இருக்குது, தகுதியும் இருக்குது. அப்போ நீங்கள் தகுதியின்மை ரெண்டையுமே பார்த்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல்னு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஒட்டுமொத்தமாக குருட்டுத்தனமாக ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ சசிகலா விஷயத்தில் தவறு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க விஷயத்தில் வந்தால், தீபா விஷயத்தில் வந்தால், இது தர்க்க ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு சொல் வர்றதுங்கிறதே தமிழக அரசியலில் இன்னும் தாழ்வு நிலையை உருவாக்கும் நினைக்கிறேன். கரெக்ட். அவர் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 100% அவர் சொல்கிறது கரெக்ட். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்கவே முடியாது. அந்த கட்சி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு 2 கூறாக கட்சி பிளந்தது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து அவங்களோட லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி வந்து 100% அந்த அம்மா சசிகலா அவர்களை ஆதரிக்கிறார்கள். எம்பிஸில் வந்து சசிகலா புஷ்பாவை தவிர பார்த்தீங்கன்னா 49 எம்பிக்கள் ஆதரிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கூட எதிர்ப்பு குரல் வரவில்லை. தொண்டர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய உணர்வு, அதை நான் போக விரும்பலை. அந்த கட்சி வந்து 100% சசிகலா அவர்களை பேக் பண்ணுது.
அந்த அம்மா அவர் சொன்னாமே 33 ஆண்டுகள் கூட இருந்திருக்காங்க. அவங்க ஏடிஎம்கேல வந்து 2011 டிசம்பரில் வெளியேற்றப்பட்டு 2012 வந்த பிறகு திரும்பவும் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினராக தான் அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் தீபாவை எப்படி அவங்களுடன் ஒப்பிட முடியும்? நான் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்க்க விரும்புவது என்னென்னா, சசிகலாவையும் நீங்கள் வந்து ஒரு முழு அளவில் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஏன்னா இது வந்து திரும்பவும் நம்ம இது ஒரு குடும்ப அரசியல் நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஆனால் சசிகலாவை கடுமையாக எதிர்ப்பவர்கள் தீபாவை வந்து அப்படியே வந்து ஆதரிப்பது என்பது வந்து முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் வீரமணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்றதை ஒதுக்கி தள்ளிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி தூண்டி விடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தரப்புல இருந்து, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்தும் இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே வைக்கப்பட்டது. இந்த நோக்கம் பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கா? தொடர்ச்சியாக பிஜேபிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு பிஜேபியை தனிமைப்படுத்துறத எப்படி எடுத்துக்கிறது? அது அவர் கொள்கை ரீதியான காரணங்களால் அவர் தனிமைப்படுத்தலாம். ஆனால் பிஜேபிக்கு அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்க முடியும். அதாவது அரசியல் கட்சிகள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு பின்னாடி ஒரு ஐபிஎல் இருந்து ஒருத்தர் வந்து ஆனந்த விடனில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சிக்கலை நீங்கள் தீர்க்கிறதுக்கு நீங்கள் டெல்லியில் போய் மேடத்தை போய் பாருங்கன்னு அட்வைஸ் கொடுத்தா இவர் வந்து இணங்கி வந்துடலாம். இது வைரக்கோட்டையாக இருக்கிற அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய காரணக்கர்த்தாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை மைய அரசுக்கு இருந்ததுன்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஒரு ஐபி அதிகாரி சொல்லியிருந்தார். அந்நேரம் வந்து திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார், இதை தான் நான் ஆதி காலத்திலும் சொல்லிட்டு இருந்தேன், யாருமே நம்பலைன்னா. என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கட்சியும் தனக்கு இருக்கிற இப்போ மக்கள் பலம் உள்ள கட்சி வந்து மக்கள் பலத்தை வச்சு போரிடுவாங்க. மக்கள் பலம் இல்லை, ஆனால் அதிகார பலம் இருக்குன்னா அந்த அதிகார பலத்தை வச்சு எந்த அளவிற்கு வந்து நம்ம வந்து சில சிக்கல்களை உருவாக்க முடியும், அதன் மூலம் வந்து குழப்பத்துக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அங்கே உள்ள நுழைய முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். இப்போ பிஜேபி மட்டும் இல்லை, இப்போ காங்கிரஸும் வந்து இவங்க வந்து உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது அவங்கள பார்க்கறதுக்கு வந்து வந்திருந்தார். இவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் வந்திருந்தார் மறைந்த முதலமைச்சருக்கு. அதே மாதிரி இவர் கலைஞருக்கும் உடல்நலம் இல்லாமல் வந்திருந்தார். இது எல்லாமே வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய இயல்பு. இதில் வந்து இயல்புக்கு மாறானதுன்னு எதுவும், இது அரசியல் இப்படித்தான் நடக்கும். பிஜேபியை மட்டும் அந்த உணர்வோட செயல்படுறாங்கன்னு தொடர்ச்சியா அவங்க மேல அக்யூஸ் பண்றது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, நிச்சயமா இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு இங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிடைக்குமா, இங்க அரசியல் காலூன்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாலே பதவி அடையிறதுக்கு தான், பவரை கேப்சர் பண்ண தான் வராங்க. ஒன்றும் சன்னியாசிகள் கிடையாது. பவருக்கு வந்து நீங்கள் பவருக்கு வர ஆசைப்படாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க முடியாது. அதுவும் டெல்லியில் பவர் இருக்கும்போது அவங்க இங்கே வந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அதுதான் உண்மை. தீபா பின்னால் பிஜேபி இருந்து அவங்க தூண்டி விடுறாங்களான்னா அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஆனால் பிஜேபி மட்டுமே தூண்டி விடுகிறதா, மற்றவர்களுக்கு ஒரு ரோல் இல்லையானா அதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். ஏன்னா இப்போ அதுக்கான எந்த ஆதாரங்களும் நம்ம கையில் கிடையாது. ரெண்டு கட்சிகளுக்கும் புதிய தலைமை வந்திருக்கிறாங்க. ஆமா, இதை எப்படி இப்ப பிஜேபி பாக்குது? இவங்க வந்து பலமான தலைவர்கள் அப்படின்னு பாக்குறாங்களா, இல்ல பலவீனமான தலைவர்கள் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னு இவங்க முயற்சிகளை தொடர்றாங்களா? இல்ல, திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவரை வந்து அவங்க பலவீனமான தலைவராக பார்க்க முடியாது. ஏன்னா பார்ட்டி வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கக்கூடிய பார்ட்டி. அது வந்து அவங்க வந்து அவர் ஸ்டாலினும் திடீர்னு வந்து இல்லை. பட் ஏடிஎம்கே அவருக்கு பெரிய எதிர்ப்பு அந்த கட்சிக்குள்ள கிடையாது. ஆனால் வாக்கு வங்கி அளவில் அதிமுக தான் பெரிய கட்சி. ஆனால் அதிமுகவில் இன்று வந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கு ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 100% ஆதரிக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து நேத்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து திராவிட இயக்கங்களை வந்து அகற்றணும்னு, அதுக்கு ஸ்டாலின் ரொம்ப காட்டமான பதில் சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தையிலேயே சொல்லணும்னா, இந்த கொம்பனாலும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க அதிமுக, பிஜேபி சித்தாந்த ரீதியிலான கட்சிகள்லாம் சமீபத்தில் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு திராவிட இயக்கங்கள்லாம் அதிமுகவையும் சேர்த்தே அகற்றணுங்கிற கருத்தையே வந்து அவர் சொல்றாரு. அது ஒவ்வொருத்தரையும் அவங்க அப்படிதான் பிஜேபி பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து திராவிட இயக்கங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து திட்டுவாங்க. பட் ஜெயலலிதா கிட்ட அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நேற்று அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த கொம்பனாலையும் அகற்ற முடியாதுன்ற வார்த்தையை ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, போகியோடு சேர்த்து 2 திராவிட கட்சிகளையும் கொளுத்துங்கள் அப்படின்னாரு. அதற்கான பதில் தான் அது. அரசியல் ரீதியாக அது பொன்னார் சொன்னதை கூட நான் ஒன்றும் பெரிய தப்பாக எடுத்துக்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். 2 பேரையும் நீங்கள் பாலிடிக்ஸ்லேருந்து அகற்றுங்கன்னு அவர் சொல்கிறார். அது அவர்களுடைய ஆசை.
அது இங்கே நிச்சயமாக நிறைவேறாது என்பதுதான் கள யதார்த்தம். 87 எம்ஜிஆர் இறந்த பிறகு ஓராண்டு காலம் காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க தனியாக நின்று மூப்பனார் அவர்கள் தலைமையில் 26 இடங்களை பிடிக்கும் பொழுது 2 திராவிட கட்சிகளுக்கும் நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடந்த 50 இந்த வருடத்தோடு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்து 50 ஆண்டுகள் ஆக போகிறது. ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில அரசியலில் பதவியில் இல்லாமல் 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் சுதந்திர இந்திய வரலாறிலே தமிழ்நாடு ஒன்று தான். இங்கே வந்து தேசிய கட்சிகளுக்கு இடம் கிடையாது என்பது கிட்டத்தட்ட நிரூபணமாகிவிட்ட ஒன்று. இந்த இடத்துல வந்து 2% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலால வந்து 2 திராவிட கட்சிக்கும் புது தலைவர்கள் அதுலதான் என்ன 2 பேருக்கும் புது தலைவர் சொல்றது வந்து இவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடையாது. நீங்க சொன்னதுல என்ன விமர்சனம் வருதுன்னா, 50 ஆண்டுகள்ங்கிறது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். புதிய கட்சிகளோ புதிய அரசோ நிர்வாகத்துக்கு வருகிறத இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து விரும்புவாங்கங்கிற போது அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அது அரசியலை மீறி இப்ப இது வெறும் அரசியல் கட்சிகள் போராட்டம் இருந்தா பரவாயில்ல. ஆனா அரசியலை மீறி தமிழக மக்கள் வந்து தாங்கள் இந்திய அரசினால் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு மேலோங்குவதற்காக திரும்ப திரும்ப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த இதில் தஞ்சாவூரில் வந்து மீத்தேன் வந்ததாக இருக்கட்டும், அல்லது இது வந்து கூடங்குளம் பிரச்சனையை வந்து இவங்க அணுகுனதாக இருக்கட்டும், அல்லது காவேரி பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனையெல்லாம் அவங்க அணுகுனதாக இருக்கட்டும், தமிழர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, போராட்டம் இல்லை என்றால் என்னுடைய உரிமைகள் எதுவுமே எனக்கு கிடைக்காது, மைய அரசு என்பது எனக்கு எதிரான ஒன்றுங்கிறது தமிழக கட்சிகள்கிட்ட மட்டும் இல்லை, தமிழக மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா என்பது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. எந்த ஒரு தேசிய இனமும் மைய அரசு தனக்கு சாதகமாக இல்லை, தன்னை நசுக்க பார்க்கிறது என்று எண்ணினால் அந்த தேசிய இனம், அந்த தேசிய இனத்தின் அடையாளமாக தாங்கள் விரும்புகின்ற கருதுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கான சலிப்பு இவர்கள் இருவர் மேல் உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் அப்படி சொன்னார் என்பதை பற்றி என்னுடைய ஒரே கருத்து, கனவு காணும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது, திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த சலிப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. சலிப்பு வரலாம், வரலாதுன்னு வீரமணியோட முக்கியமான கருத்து என்னன்னா, எதிரிகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த இயக்கத்தில் ஒன்று ஆளும் கட்சியாகவும் மற்றொன்று எதிர்கட்சியாகவும் இருப்பதே பெரியார் கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் அப்படின்னு சொல்றார். ஆமா, அதுதான் நடக்குமா? அதுதான் சரியா? இல்ல, அப்படிதான் இப்போதைக்கு நிலைமை. நீங்க சலிப்பு வராதான்னு கேக்குறீங்க. சலிப்பு வரும், சலிப்பு ஏற்கனவே இருக்கிறது. ஆனா அந்த சலிப்பு வந்து அரசியல் ரீதியாக வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பு எங்க இருக்குது? நீங்க சொல்வது போல் தேசிய கட்சிகள் வந்து ஓகே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது காங்கிரஸ் வெளியில போய், வேற ஒரு தேசிய கட்சியும் வர முடியல, காங்கிரஸாலையும் வர முடியல, பிஜேபி வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து அது வந்து கனவுன்னாரு, பைப் ட்ரீம்னுவாங்க ஆங்கிலத்தில். அப்படித்தான், அது அவங்களுக்கே நல்லா தெரியும். 2% வாக்குகளை வைத்துக்கொண்டு மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து மக்கள் இப்போ காவிரி பிரச்சனை உட்பட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் இவ்வளோ தூரம் பேசக்கூடியவர்கள், தீர்ப்பை மீற முடியாதுன்னு, நமக்கு கிடைக்க வேண்டியதை கூட இவர்களால் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதே கூட வந்து இவங்களால் போய் செய்ய முடியவில்லை. ஆகவே மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்க முடியாத உங்களால் வந்து 2 திராவிட கட்சிகளுக்குமான மாற்றாக நாங்கள் வருவோம் என்று சொல்வது வந்து அதற்கான அரசியல் களம் உங்களுக்கு எங்கே இருக்கிறது? வாய்ப்பே கிடையாது. சலிப்பு வராம இருக்கணும், இல்ல சலிப்பு வராது, இயற்கையாவே சலிப்பு வராது அப்படின்னா கூட அதை ஏற்படுத்தாம இருப்பதற்கான இந்த தலைமைகள் 2 புதிய தலைமைகளும் எந்த அளவுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்னு பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டில் வந்து இந்த இளைஞர்கள் எழுச்சி நடந்ததில்ல, இது வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி. அதாவது நாங்கள் வந்து நம்ம வந்து பல தேசிய இனங்களுக்கு உள்ள ஒரு தேசிய இனம், நாங்கள் இந்தியர்கள், ஆனால் இந்தியாவிற்குள் இருக்கின்ற ஒரு தேசிய இனம்னு தமிழர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள்ங்கிற நினைப்பிலிருந்து அவங்க மாறுபடல, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது, அடையாளம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த அடையாளங்களை வந்து முன் வச்சாங்கங்கிற காரணத்துக்காக திராவிட கட்சிகளை ஆதரிச்சாங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 2 கட்சிகளுமே நம்முடைய அடிப்படை உரிமைகளை, நம்முடைய அடிப்படை கலாச்சார கூறுகளை காப்பாற்றுவதன் தேவையை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை மணி. ஆனால் அதே சமயம் இளைஞர்கள் மத்தியில் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இவங்களை வந்து நம்ம திருத்தணும், ஆனால் அடுத்தவங்க வந்தால் சரி, அவங்க நம்மளை வந்து நம்முடைய கலாச்சார அடையாளத்தையே காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நினைப்பும் தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் நண்பர் மணி ரொம்ப அழகாக சொன்னாங்க, சலிப்பு இருக்கிறது, ஆனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய கட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்கிற அளவிற்கு இன்னும் வெறுப்பு வரவில்லை. அந்த சூழல் உருவாகாதா? அது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு அது கிடையாது. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பது என்பதும் மக்கள் உணர்வுகளுக்கான வடிகாலாகவும் அவருடைய குரலாக நீங்கள் ஒலிப்பதும் என்பதும் ஒரு நாள் 2 நாள்ல வந்துடாது. இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கட்சி பாலச்சந்திரன் சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் எவ்வளவு தவறு பண்ணாலும்
அவங்கள திருத்துற முயற்சியில மக்கள் ஈடுபடுவாங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய, அவங்கள ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய சூழலை வேண்டுமானால் ஏற்படுத்திட்டே இருப்பாங்களே தவிர ஒருபோதும் தேசிய கட்சிகளை உள்ள விட்டுறமா. தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கவில்லை, தமிழகத்திற்கு நீதி வழங்குகின்றார்கள் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வரும் வரை இங்கு தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தை ஆளுவதற்கான இடம் கிடையாது. இதுதான் உண்மை. அவர் சொல்றது கரெக்ட். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க வந்து இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 40% 44% வாக்குகள் இருக்கின்றன. திமுகவிற்கு குறையாமல் 30% வாக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 70% 75% வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகள் வந்து அவங்க மக்களின் உணர்வுகளை ஏதோ ஒரு விதத்தில் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கிறார்கள். அதை கலாச்சார விழுமியங்கள் நீங்க சொல்லலாம், எப்படி எந்த வார்த்தைகளில் போட்டிகள் என்றாலும் 75% வாக்கு வங்கி என்பது இரண்டு கட்சிகளிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட. நான் சொல்வது அதை வந்து நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுவும் வந்து நீங்க பிஜேபி வந்து இப்போ காங்கிரஸ் வந்து நீங்க ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி, அவங்க மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மக்களை பிளவுபடுத்தியது கிடையாது. ஆனால் பிஜேபி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன? சிறுபான்மையின மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் பிஜேபி எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தலித் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே வந்து இவர் ரெண்டு பேருக்குமான மாற்றாக அவர்கள் வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா நியர் ஃபியூச்சர்ல இப்ப நீங்க ரெண்டு பேரும் வச்ச அதே குற்றச்சாட்டுகளை தான் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகள் மேல வைக்கிறாங்க. ஏன் அந்த வாதம் மட்டும் மாநில கட்சிகளுக்கு எடுபடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும். ஏன்னா தங்களுடைய அனுபவத்தில் வந்து தமிழக மக்கள் பார்த்துருக்காங்க, இந்த தேசிய கட்சிகள் வந்து மற்ற மாநிலங்களில் உள்ள அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம மாநிலத்துக்கு வந்து அநீதி இழைப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. கிருஷ்ணா நதி நீரில் வந்துங்க ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணி 2 மாசத்துல இன்னாருக்கு இவ்வளவு தண்ணின்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. இந்த காவேரியில் வந்து இந்த ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்தது. நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்லும்போது வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத காவேரி அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் நம்பிக்கிட்டு இருந்த காவேரி இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? இது ஒரு தேசிய குறைபாடு, ஒரு தேசிய குற்றம். நீங்கள் வந்து அரசியல் பண்ணலாம், ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நினைப்பு மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த 2 தேசிய கட்சிகளுமே தங்கள் விஷயத்தில் வந்து நேர்மையாக நடந்துக்கல அப்படின்னு அவங்க தீர்மானமாக நினைக்கிற அளவுக்கு தான் 2 தேசிய கட்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இங்கே வந்து காலூன்ற முடியும்? நீதி வழங்கட்டும், நீதி வழங்குனதுக்கு பின்னால அவங்களுக்கு ஆதரவு பெருகும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.